you know that if Noah was not faithful to God, நோவா தேவனுக்கு உண்மையில்லாதவனா இருந்திருப்பானேயானால் none of us would be here today. இன்றைக்கு நம்மில யாருமே இங்க இருந்திருக்க மாட்டோம். How many of you know that? எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? How many of you know that all of us are children of Noah? நம்ம எல்லாரும் நோவாவின் பிள்ளைகள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? We all knew that we were children of Adam. ஆதாமுடைய பிள்ளை நாம் எல்லாரும் என்று நாம் தெரியும். How many of you knew that you are all children of Noah? ஆனால் நாம் எல்லாரும் நோவாவின் பிள்ளைகள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? Because all the others were wiped out in the flood. ஏனென்றால் வெள்ளத்திலே ஜல பிரளயத்திலே மற்ற எல்லாரும் அழிந்து போய் விட்டார்கள். Only Noah came out with his family. நோவா மட்டுமே தன்னுடைய குடும்பத்தோடு கூட பாதுகாக்கப்பட்டார். It was a new beginning. அப்பொழுது அது புது ஆரம்பம். It was like the new creation which Jesus started. இயேசு ஆரம்பித்த ஒரு புது ஒரு சிருஷ்டிப்பை போல. Like the old creation was finished with Adam. ஆதாமோடு கூட பழைய சிருஷ்டி எல்லாம் மறைந்து விட்டது. And now a new thing was beginning with Noah. இப்பொழுது நோவாவிலே ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்கிறது. When I get to heaven, நான் பரலோகத்துக்கு போகும்போது one of the first people I want to meet after meeting Jesus, இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு அடுத்து பார்க்கக்கூடிய நபர் Noah. நோவாவை பார்ப்பேன். I want to go and shake his hand. நான் நோவாவை போய் கை கொடுக்க போகிறேன். I say, brother, சகோதரரே, thank you for being faithful in your lifetime. உங்களுடைய வாழ்நாள் காலத்திலே உண்மையாக இருந்தீர்களே அதற்காக நன்றி சொல்லுகிறேன். Because you were faithful, I am in heaven today. நீங்க உண்மையா இருந்தபடினால தான் நான் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறேன். I want to encourage all of you to meet Noah when you go to heaven. நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நோவாவை பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். You don't realize that you owe such a lot to him. நீங்கள் அவனுக்கு எவ்வளவோ கடன்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Because of him you are alive today. Because of him you will be in heaven. அவர் நிமித்தமாக தான் நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர்கள். அவர் நிமித்தமாக தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக போகிறீர்கள். Because of one faithful man. உண்மையா இருந்த ஒரு மனிதன் நிமித்தமாக. Do you know what God can do through one faithful man? ஒரு உண்மையுள்ள மனிதன் மூலமாக தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்று தெரியுமா? God can change the whole world through one faithful man. ஒரு உண்மையுள்ள மனிதன் மூலமாக தேவன் முழு உலகத்தையும் மாற்ற முடியும். You think he can't change Tuticorin through one faithful man? உண்மையுள்ள ஒரு மனிதன் நிமித்தமாக இந்த தூத்துக்குடியை தேவன் மாற்ற முடியாதா? God can do so many things if he finds one totally faithful man. முழுமையாக ஒப்பு கொடுத்த உண்மையுள்ள ஒரு மனிதனை தேவன் கண்டுபிடித்து விட்டால் தூத்துக்குடியை மாற்ற முடியும். Totally faithful woman. அல்லது முழுமையாக ஒப்பு கொடுத்த உண்மையுள்ள ஒரு ஸ்திரீ. So it says Noah found favor in the eyes of the Lord. ஆகவே நோவா கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. That's what the angel Gabriel told Mary also. மரியாளுக்கும் அந்த தூதன் அப்படித்தான் சொன்னான் காபிரியேல். Hail, you are highly favored by God. மரியாளே வாழ்க, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். And do you know that's what God has told me? எனக்கும் தேவன் அதைத்தான் சொன்னார். And if you are wholehearted, that is what God is telling you. நீ முழு இதயமுடையவனாய் இருந்தால் தேவன் உன்னை பார்த்து அதைத்தான் சொல்வார். He does not say Lot found favor in the eyes of God. லோத்துக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று அவர் சொல்ல மாட்டார். Lot escaped judgment. லோத்து நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொண்டான். But what a useless life he lived on the earth. ஆனால் இந்த பூமியிலே எவ்வளவு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டான். You may escape judgment and go to heaven. நீங்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பி பரலோகத்துக்கு போக முடியும். But if you have lived a useless life on earth like Lot, ஆனால் லோத்தை போல இந்த பூமியிலே உபயோகமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டீர்கள். I tell you right now, you will spend thousands of years regretting, weeping in heaven. பரலோகத்திலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கண்ணீரிலே நீங்கள் வருத்தத்தோடு கூட தான் காண்பீர்கள். It's true. இது உண்மைதான். The Lord may wipe away your tears, but the tears will be there. உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைப்பார், ஆனால் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். Why do you have tears in heaven? Why does he have to wipe away your tears? ஏன் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியல? ஏன் உங்கள் கண்ணீர் பரலோகத்திலே வந்து கொண்டிருக்கும்? Because you are sorry about the way you lived. நீங்கள் வாழ்ந்த விதத்தை குறித்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். Noah is not going to have any tears in heaven. நோவாவுக்கு பரலோகத்திலே கண்ணீர் வராது. You think a man is full of joy has got tears in his eyes? சந்தோஷத்தினாலே நிறைந்தவன் அவன் கண்ணீர் விடுவானா? No, he is rejoicing that he lived so totally for God on earth. நான் தேவனுக்காக பூமியிலே முழுமையாய் வாழ்ந்தபடினாலே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்வான். It says here in verse 9, 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், Noah was a righteous man, blameless in his time. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். And Noah walked with God. நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். The first preacher in the Bible was Enoch. வேதத்திலே காணப்படுகிற முதல் பிரசங்கியார் ஏனோக்கு. He walked with God. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். The second preacher in the Bible was Noah. He walked with God. வேதத்திலே காணப்பட்ட இரண்டாவது பிரசங்கியாரும் நோவா. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். These two first preachers in the Bible teach us one very important truth. வேதத்திலே காணப்படுகிற முதல் இரண்டு பிரசங்கிமார்கள் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள். That you have no right to preach unless you walk with God first. முதலாவது நீ தேவனோடு கூட நடக்காத பட்சத்திலே உனக்கு பிரசங்கிப்பதற்கு உரிமையே கிடையாது. You have no right to preach if you don't walk with God. நீ தேவனோடு கூட சஞ்சரிக்காத பட்சத்திலே உனக்கு பிரசங்கிப்பதற்கு உரிமை இல்லை. Enoch walked with God and he preached. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், பிரசங்கித்தான். Noah walked with God and he preached. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், பிரசங்கித்தான். We read in Genesis 19, Lot also preached.
ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், லோத்துவும் பிரசங்கித்தான். We read that நாம் அதை in வாசிக்கிறோம். Genesis chapter 19. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். Lot went and verse 14 and told his sons-in-law லோத்து தன் மருமக்கள்மாரோடே பேசினான். and told them, come on, judgment is coming, get out of here. நியாய தீர்ப்பு வருகிறது, இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள் என்று பிரசங்கித்தான். But it says in verse 14, the last part, his sons-in-law thought he was joking. நாம் அந்த வசனத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம், அவனுடைய மருமக்கள்மார் அவ பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறவனாக இருந்தான். That's how it was. ஜோக் அடிக்கிறான் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அந்த காரியம். The sons-in-law said, what are you trying to preach to us? நீ என்ன எங்களுக்கு பிரசங்கிக்கிற? We know what you are living for. நீ எதுக்காக வாழ்ந்தேன்னு எங்களுக்கு தெரியும். You came here to make money and now you are preaching to us. நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தா இப்பொழுது எங்களுக்கே பிரசங்கிக்கிறாயா? There are preachers like that today. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியாரும் இருக்கிறார்கள். Their only interest is to make money. அவருடைய விருப்பம் எல்லாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும். Who's going to listen to them? அவர்களுக்கு யார் செவி கொடுக்க போகிறார்? Those who have no discernment. பகுத்தறிவு ஆவி இல்லாதவர்கள் தான். I have no ears to hear preachers who are like Lot. லோத்தை போல இருக்கக்கூடிய பிரசங்கியார்களுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு எனக்கு காதுகள் இல்லை. You laugh at them. அவர்களை பார்த்து சிரிப்பார். These sons-in-law, unconverted sons-in-law could say, what is this fellow talking about? இந்த மனம் திரும்பாத மருமக்கள்மார் சொன்னார்கள், இவன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறான்? Yeah, I know he's preaching, but I know what he's interested in. அவன் எதை குறித்து பிரசங்கிக்கிறான் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அவனுடைய விருப்பம் எல்லாம் என்ன என்று அறிந்திருக்கிறோம். He's preaching judgment is coming, escape. அவன் நியாய தீர்ப்பு வருகிறது, எல்லாம் தப்பித்துக்கொள்ள என்று பிரசங்கிக்கிறான். But we know what he came to Sodom for. ஆனால் சோதோமுக்கு அவன் எந்த நோக்கத்துக்காக வந்தான் என்று தெரியும். He has come here to make money. பணம் சம்பாதிப்பதற்காக தான் இந்த ஊருக்கு வந்தான். And now he is preaching. இன்றைக்கு அவன் பிரசங்கிக்கிறான். There are preachers like that today. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். But Enoch was not like that. ஏனோக்கு அப்படிப்பட்டவனா இல்லை. Noah was not like that. நோவாவும் அப்படிப்பட்டவனா இல்லை. When God told Noah, நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், that the end of all flesh has come before me, Genesis 6:13. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The end of all flesh has come before me, the earth is filled with violence. இந்த பூமியானது கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது, எல்லா மாம்சத்துக்கும் முடிவு வர போகிறது என்று சொல்கிறார். And I am going to destroy the whole earth. முழு பூமியையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். Make an ark. ஒரு பேழையை நிச்சை. And it must be so big, you got to put all the animals inside. இவ்வளவு பெரிய ஒரு பேழையா இருக்க வேண்டும், அதில் எல்லா விலங்குகளும் உள்ளே வைக்கப்பட வேண்டும். And all it says in verse 22 is, Noah did according to all that God commanded him. அவனை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். You know what today's preachers would have asked God? இன்றைய பிரசங்கியார் தேவனிடத்தில் என்ன கேட்டிருப்பார்கள் தெரியுமா? Lord, who's going to pay for this? ஆண்டவர் இவ்வளவு பெரிய பேழையை கட்ட சொல்றீங்களே, அதுக்கு யார் காசு கொடுக்கிறது? But Noah did not ask for that. ஆனால் நோவா தேவனிடத்தில் அப்படி கேட்கவில்லை. Why? ஏன்? Because he knew he has to pay from his own pocket for God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து தான் பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். He was the first preacher who paid from his own pocket to serve the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்த முதல் பிரசங்கியார் நோவா தான். The last days will be like the days of Noah. கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இருக்கும். God wants preachers who will serve him paying from their own pocket to serve him. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்து ஊழியம் செய்கிறவர்களை தேவன் பார்க்கிறார். Like the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை போல. Like Noah. நோவாவை போல. And it was not a small project that he had. அவனுக்கு அப்பொழுது இருந்தது ஏதோ ஒரு சிறிய திட்டம் அல்ல. Supposing God told you to build a big ship. ஒரு பெரிய ஒரு கப்பலை கட்டுங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருந்தா, what would you do? நீ என்ன செய்திருப்பீர்கள்? It's going to cost a lot of money. நிறைய பணம் செலவாகும். What could Noah do? He could not send reports to America or something to get money. நோவா அப்பொழுது அமெரிக்காவுக்கு அறிக்கைகள் எல்லாம் அனுப்பி பணத்தை வாங்க முடியவில்லை. There was no America there those days. அந்த நாட்டில் அமெரிக்காவே இல்லை. He knew how he had to build that ship. அந்த பேழையை கப்பலை எப்படி கட்ட வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். There was no television over which he could ask people to give him money. பணத்தை தாருங்கள் என்று சொல்லுவதற்கு அந்த நாட்களிலே டிவி கிடையாது. How to get money for this ship? இந்த கப்பலுக்கு எப்படி பணம் திரட்டுவது? He had his vineyard. அவனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. He had his fields. அவனுக்கு வயல்வெளிகள் இருந்தது. He could sell. அவைகளை விற்றான். He could sell his property. தன்னுடைய சொத்தை விற்றான். And he could get that money. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டான். And do God's work. அதை வைத்து தேவனுக்கு ஊழியம் செய்தான். How many people are there today who sell their property, get the money and do God's work with that money? இன்றைக்கு தங்களுடைய சொத்தை விற்று அதன் நிமித்தமாய் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? And how many people are like Lot, who take advantage of their connection with a godly man like Abraham and go to make money in Sodom?
அதே சமயத்திலே தேவ பக்தியுள்ள ஆபிரகாமை போல Lot. உள்ள மக்களோடு கூட லோத்து தொடர்பு கொண்டு செய்து பணத்தை சம்பாதித்தது போல சோதோமுக்குள்ள வந்தது போல இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள்? These are two different types of preachers. இன்றைக்கு இரண்டு வித்தியாசமான பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். Lot, who is going after money, லோத்து பணத்துக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறார். and Noah, who is spending his own money. நோவா தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து And what பிரசங்கிக்கிறார். was the result? அதனுடைய விளைவு என்ன? His wife, Noah's wife, saw that. நோவாவின் மனைவி அதை பார்க்கிறாள். His children saw that. அவனுடைய பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். He had 3 sons. அவனுக்கு 3 மகன்கள் உண்டு. I'll tell you how all his 3 sons got saved. அந்த 3 மகன்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறேன். They got married, their wives also got saved. அவர்களுக்கு திருமணமானது, அந்த மகன்களுடைய மனைவிமார்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். Noah's wife got saved. நோவாவின் மனைவி His ரட்சிக்கப்பட்டார். whole family got saved. முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. How? எப்படி? Listen. தயவு செய்து கவனித்து கேளுங்க. Because they saw that Noah practiced in his home what he preached on the roads. ரோட்டிலே அவன் எதை பிரசங்கித்தானோ அதை வீட்டிலே நடைமுறைப்படுத்தினதை பார்த்தார்கள். And then Lot was also a preacher. லோத்தும் ஒரு பிரசங்கியார் தான். How did he lose his wife? அவன் தன்னுடைய மனைவி எப்படி இழந்தான்? How did he lose his sons-in-law? தன்னுடைய மருமக்கள்மார்கள் எப்படி இழந்தான்? How his daughters were so wicked to commit adultery with him? அவனோடு கூடவே வேசித்தனம் செய்ய எப்படி தன்னுடைய மகள்கள் அவ்வளவு கெட்டவளாய் மாறினார்கள்? We can say he lost his daughters also. தன்னுடைய மகள்களையும் இழந்து விட்டான் என்று சொல்லலாம். He lost his whole family. தன்னுடைய முழு குடும்பத்தையும் இழந்து விட்டான். Why? ஏன்? Because his family saw that what he preached he did not practice at home. அவன் என்ன பிரசங்கித்தானோ அதை வீட்டிலே அவன் நடைமுறைப்படுத்தவில்லை. Jesus said in the last days there'll be people like Noah, there'll be people like Lot. கடைசி நாட்களிலே லோத்தை போலவும் இருப்பார்கள், நோவாவை போலவும் இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். Both may escape judgment. இருவருமே நியாய தீர்ப்புக்கு ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம். 2 types of believers will go to heaven. 2 விதமான விசுவாசிகள் பரலோகத்துக்கு போவார்கள். Some people will weep for eternity because of the way they lived on the earth like Lot. லோத்தை போல சில விசுவாசிகள் இந்த பூமியிலே வாழ்ந்த விதத்தை குறித்து நித்தியமாக அழுது கொண்டிருப்பார்கள். They will be far away from Jesus. அவர்கள் அந்த பரலோகத்தில் இயேசுவை விட்டு தூரம் இருப்பார்கள். Let me tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், I believe this is the reward God is going to give us in heaven. பரலோகத்திலே தேவன் இந்த வெகுமதியை தான் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். I don't have a scripture to show you. அதை உங்களுக்கு விளக்குவதற்கு வேதவசனம் இல்லை. It's my opinion, I'll tell you honestly. நான் இது என்னுடைய சொந்த கருத்து, நான் நேர்மையாக இதை சொல்கிறேன். In 1 Corinthians 7 Paul said, I don't have any commandment but I give my opinion. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நான் இந்த காரியத்தை குறித்து தேவ கட்டளை பெறவில்லை, ஆனால் என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். I honestly say I'm giving you my opinion. ஆக இப்ப நேர்மையாக சொல்கிறேன், நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன். You don't have to believe it but I believe it. நீங்கள் இதை நம்ப வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனால் நான் அதை நம்புகிறேன். The Bible says the Lord is going to give us crowns. தேவன் நமக்கு கிரீடங்களை கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. What sort of crown? எவ்விதமான கிரீடங்கள்? What is the on earth a crown is a very important thing to be a king or something like இந்த that. பூமியிலே ராஜாவாய் இருப்பதற்கு கிரீடம் அவசியம்தான். But that is a picture. ஆனால் அது ஒரு படம் தான். What is the greatest thing on earth? பூமியிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் To என்ன? have be a king. ஒரு ராஜாவாய் இருப்பது. And I said, Lord, this must be a picture of what is the greatest thing in heaven. ஆகவே இந்த கிரீடம் என்று சொல்கிறோமே, பரலோகத்திலே ஏதோ ஒரு பெரிய காரியத்தை And காண்பிக்க வேண்டும். I began to think, நான் எண்ணி பார்த்தேன், what is the greatest thing in heaven? பரலோகத்திலே இருக்கிற மிகப்பெரிய Is காரியம் it to என்ன? have authority over 10 cities? அங்கே 10 பட்டணங்களுக்கு அதிகாரி இருப்பதா? I am not interested in any authority over even one city. அங்கே பரலோகத்திலே ஒரு பட்டணத்துக்கு அதிகாரி இருப்பதிலே கூட எனக்கு விருப்பம் இல்லை. I want to wash people's feet in heaven. நான் பரலோகத்திலே ஜனங்களுடைய கால்களை கழுவ வேண்டும். I am not interested in being a king. I am not interested in a crown. எனக்கு அங்கே கிரீடத்திலேயும் விருப்பம் இல்லை, அங்கே ராஜாவாய் இருப்பதிலேயும் எனக்கு விருப்பம் இல்லை. If the Lord were to ask me, what is the reward you want in heaven? பரலோகத்திலே உனக்கு என்ன பலன் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டால், Without thinking even for a second, ஒரு வினாடி கூட நான் தாமதியாமல் my answer is ready. என்னுடைய விடை தயாராக இருக்கிறது. Lord Jesus, I want to be close to you ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும். for eternity. நித்தியமாக உமக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். That is my reward. I don't want anything else. அதுதான் என்னுடைய பலன், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. And the Lord showed me. ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். That is the reward. That is the meaning of the crown. கிரீடம் என்பதற்கு இதுதான் பொருள் என்று ஆண்டவர் உணர்த்தினார். Closeness to Jesus. இயேசுவுக்கு நெருங்கி இருப்பது.